Eighth question, let a n greater than or equal to 1 be a sequence of real numbers such that summation n is equal to 1 to infinity a n is convergent and summation absolute value of a n is divergent. Let r be the radius of convergence of the power series summation a n x power n. Then we can conclude that option A 0 less than r less than 1, radius of convergence lies between 0 and 1. Option B r is equal to 1. Option C r lies between 1 and infinity. Option D r is equal to infinity. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 2014 சிஎஸ்ஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनோட ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி r is equal to 1. நம்ம இங்க கொடுத்திருக்க க்ளூல பாத்தீங்கன்னா சம்மேஷன் an கன்வர்ஜென்ட் அண்ட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் an வந்து டைவர்ஜென்ட்னு சொல்றாங்க. அப்படினா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்றதை இங்க கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இதை ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிள்ல ஏஎன்ன்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் -1 பவர் n. அப்படின்னா அவங்க கொடுத்துற ஐடியா படி பாத்தீங்கன்னா சமேஷன் ஏஎன் இஸ் கன்வர்ஜென்ட்னு சொல்லிருக்காங்க இல்லையா. அப்ப சமேஷன் ஏஎன் சமேஷன் -1 பவர் n டிவைடட் பை n நமக்கு என்னவா இருக்கும் கன்வர்ஜென்ட் சீரிஸ்னு சொல்றோம். இதுவே வந்து +1 பை n னாக்கா அது டைவர்ஜென்ட். ஆனா -1 பவர் n டிவைடட் பை n கண்டிப்பா கன்வர்ஜென்ட்ன்ற ஐடியா வந்துரும். அதே மாதிரி செகண்ட் ஐடியா நமக்கு என்ன ஐடியா கொடுத்தாங்க சமேஷன் mod an is divergent னு கொடுத்தாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா சமேஷன் mod an வேல்யூ என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா சமேஷன் modனாக்க அப்சல்யூட் வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கும். எல்லாமே -1 பவர் எனிதிங் பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா +1 பை n வந்துரும். இது வந்து நமக்கு கண்டிப்பா என்ன வரும் டைவர்ஜென்ட். இந்த சீரிஸ் பத்தி நமக்கு ஐடியா தெரியும். சமேஷன் 1 பை n டைவர்ஜென்ட் அண்ட் சமேஷன் -1 பவர் n டிவைடட் பை n ன்றது கன்வர்ஜென்ட். இது வந்து நமக்கு p டெஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். p டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் p டெஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சமேஷன் 1 பை n பவர் p ல p வந்து greater than 1 இருக்கும்போது கன்வர்ஜென்ட், அதே p வந்து less than or equal to 1 இருக்கும்போது டைவர்ஜென்ட் வரும். சோ இங்க பவர்ல இருக்கு அந்த n பவர் p ன்றது இந்த வேல்யூ பொறுத்து தான் நமக்கு கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டான்றது வரும். அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு 1 பை n வந்து டைவர்ஜென்ட் p டெஸ்ட் படி. இதே வந்து -1 பவர் n வந்து நமக்கு கண்டிப்பா கன்வர்ஜென்ட். சோ இவங்க கொடுத்துற ரெண்டு ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஐடியா அப்புறம் இந்த கன்வர்ஜென்ட் an கன்வர்ஜென்ட் mod an வந்து டைவர்ஜென்ட் ஐடியா. சோ இப்போ வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். l ன்றது நமக்கு an+1 divided by n+1 term divided by an இதோட அப்சல்யூட் வேல்யூக்கு லிமிட் அப்ளை பண்ணி வருது. இதுல இருந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க நம்ம 1 by l ன்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் அப்படி லிமிட்னு சொல்லுவோம். சோ அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும். an+1 divided by an கண்டுபிடிக்கணும். சோ an+1 divided by an ன்றது லிமிட்டா இருந்துச்சு அப்படின்னா ரேடியஸ் நமக்கு எப்படி இருக்கும் அதோட ரெசிப்ரோக்கல்னா n+1 term divided by nth term இங்க என்னவா மாறுது nth term divided by n+1 term வரும். அப்ப an ன்றது எல்லாமே மாட் வேல்யூன்றதால இந்த -1 பவர் n எல்லாம் நமக்கு அப்சல்யூட் வேல்யூ மாறிடும் +1 மாறிடும். சோ an ன்றது 1 by n and an+1 ன்றது 1 by n+1. அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா லிமிட் n tends to infinity மேல வந்து நமக்கு n+1 divided by n கிடைக்கும். சோ n மேல காமனா எடுத்துடலாம். n காமனா எடுத்தீங்க அப்படின்னா n1 plus n காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 1 plus 1 by n divided by ஒரு n இருக்கு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த n நமக்கு கேன்சல் ஆயிடும். n tends to infinity போடும்போது 1 by n 0. சோ ஆன்சர் வந்து 1 கிடைச்சிடும். சோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 1 கிடைச்சிடும். சோ ஆப்ஷன் பி r is equal to 1 ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.